கோப்பை போட்டியில் வென்றவர்களுக்கு வழங்கப்படும் சிறிய கோப்பை மிகவும் கனமானது. மொத்தம் 6 கிலோ எடை கொண்ட கோப்பையில் 5 கிலோ சுத்தமான தங்கமாகும். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய நாடு உலகக்கோப்பையை வெல்லும் போது அந்த நாட்டின் பெயர் கோப்பையின் அடிப்பகுதியில் உள்ள ஒரு வட்டில் செதுக்கப்படும். போட்டி முடிந்த பிறகு இந்த கீழ்வட்டு அகற்றப்பட்டு ஃபிஃபா அருங்காட்சியக சேகரிப்பில் வைக்கப்படும். பின்னர் அடுத்த வெற்றியாளரின் பெயருடன் ஒரு புதிய வட்டு உருவாக்கப்பட்டு இணைக்கப்படும். இன்று நாம் பார்க்கும் இந்த தங்க கோப்பை அசல் கோப்பை அல்ல. இந்த கோப்பை 1974ஆம் ஆண்டு முதல் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. இதற்கு முன்பு ஜூல்ஸ் ரிமெட் என்ற கோப்பையே வழங்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டில் பிரேசில் அணி 3வது முறையாக உலகக்கோப்பையை வென்ற நிலையில் அப்போதைய விதிகளின்படி 3 முறை வெல்லும் நாடு அசல் கோப்பையை நிரந்தரமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதால் அது பிரேசிலுக்கே வழங்கப்பட்டது. இதன் காரணமாகவே தற்போதைய புதிய தங்க கோப்பை வடிவமைக்கப்பட்டது. தற்போது பயன்பாட்டில் உள்ள ஃபிஃபா உலகக்கோப்பையை யார் வேண்டுமானாலும் தொட்டுவிட முடியாது. இதனை கையாளுவதற்கு ஃபிஃபா மிக கடுமையான விதிகளை வகுத்துள்ளது. வெறும் கைகளால் இந்த கோப்பையை தொட உலகில் 3 தரப்பினருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா தலைவர், உலகக்கோப்பையை வென்ற வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள், நாடுகளின் அதிபர்கள், அரசர்கள் மட்டுமே இந்த கோப்பையை வெறும் கைகளால் தொடலாம். இவர்களை தவிர வேறு யாராவது இந்த கோப்பையை கையாள வேண்டுமென்றால் அவர்கள் கண்டிப்பாக கையுறைகள் அணிந்திருக்க வேண்டும். அடுத்து வெற்றி பெறும் நாடுகள் அசல் தங்க கோப்பையை தங்களின் சொந்த நாட்டுக்கு நிரந்தரமாக எடுத்துச் செல்ல முடியாது. அசல் ஃபிஃபா உலகக்கோப்பை சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் உள்ள ஃபிஃபா அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்படும். அதற்கு பதிலாக வெற்றி பெறும் ஒவ்வொரு அணிக்கும் தங்களின் நாட்டில் காட்சிப்படுத்துவதற்காக அதன் அச்சு அசலான மறுவடிவ நகல் மட்டுமே வழங்கப்படும். ஆனால் இது தூய தங்கத்தாலானது அல்ல. வெண்கலத்தால் செய்யப்பட்டு அதன் மேல் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். இந்த நகல் கோப்பையை மட்டுமே வெற்றி பெற்ற நாடுகள் தங்களின் சொந்த நாட்டுக்கு எடுத்துச் சென்று நிரந்தரமாக வைத்துக் கொள்ள முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.